விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். விட்டு கொடுக்காதவர். வேதத்துல பாவம் செஞ்சு கையங்கலமா மாற்றப்பட்ட ஸ்ரீ பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கையங்கலமா மாற்றப்பட்ட அந்த தருணத்துல எல்லாருமே அவங்களுக்கு விரோதமா எழுதி குற்றப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துல அவங்க வாழ்றதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களை கல்லெறிச்சு கொள்ளணும் அப்படின்ற கட்டத்துக்கு வந்துட்டாங்க. அந்த சூழல்ல ஒரே ஒருத்தர் மாத்திரம் மன்னிக்க ரெடியா இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா இயேசுப்பா தான். இயேசுப்பாவுக்கு நல்லாவே தெரியும் அவங்க பாவம் செஞ்சிருக்காங்க, கையங்கலமா மாற்றப்பட்டிருக்காங்க, அதுக்கான தண்டனை மரணம் நல்லாவே தெரியும். ஆனாலும் எத்தனை பேர் கல்லறையை ரெடியா இருந்தாலும் அவங்களுக்கு முன்பாக அவங்க விட்டு கொடுக்காம மன்னிக்க ரெடியா இருந்தாங்க. கல்லறை மனுஷன் முன்பாகவும் அந்த கரப்பட்ட வாழ்க்கையும் ஆண்டவர் மன்னிச்சு அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்து அவங்கள வாழ வச்சாங்க. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பாருங்களேன், பல சிலை நம்ம ஆண்டுக்கு தப்பு செஞ்சிருக்குன்னா அந்த தப்பை வச்சு பல பேர் நம்மளை கார்னர் பண்ணி நம்மள அப்படியே உட்கார வச்சிருவாங்க. நீ வாழ முடியாது, இனி ஒரு நாள பிரகாசிக்க முடியாதுன்னு சொல்லி நம்மளை குற்றப்படுத்திட்டே இருக்கலாம். ஆனா இன்னும் நம்மள நிற்க வைக்கிறாரு அப்படின்னா அவர் நம்மளை விட்டு கொடுக்கலன்னு தானே அர்த்தம். எவ்வளவு பெரிய ஒரு அன்பு பாத்தீங்களா? ஆனா நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவர் விட்டு கொடுத்துரும் இல்லையா? சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ இனி அப்பா விட்டு கொடுக்காம வாழுங்க. உங்க லைஃப் ரொம்ப பெஸ்டா மாறும். God bless you.